இப்போ என்ன பார்க்க போறோம்னா நிறங்கள் 3 படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். டைட்டிலுக்கு ஏற்ற மாரி இது வந்து 3ஆக காட்டுறாங்க. 3 நிறங்களாக வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒன்று ஸ்டூடெண்ட்டு, இன்னொன்று டீச்சரோட பொண்ணு, இன்னொன்று போலீஸோட பையன். இல்லை போலீஸோட பையன் தான் அதர்வா. அவர் வந்து டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணுவார். இதில் வந்து என்ன வந்து நெகட்டிவ்னா, அதர்வா இதில் வந்து ட்ரக் அடிக்டாக காட்டுறாங்க. ஓகே, நீங்கள் காட்டுறீங்க, ஓரளவுக்கு காட்டலாம். அதுக்குன்ட்டு அது ரொம்ப டீப்பாக காட்டிகிட்டே இருக்காங்க. ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து பிரெயின்லாம் குழம்புது, ஏதோ இமேஜஸ்லாம் கிரியேட் ஆகுது. ஓகே, அதை வந்து நம்மளுக்கே அதை பார்த்து நம்மளுக்கே தலை சுற்றுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அது ரொம்ப ஸ்க்ரீனில் ஒரு மாதிரியே ஓடிட்டே இருக்கா. அதனால நம்மளுக்கு அது வந்து டிஸ்டர்பாக இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ டீப்பாக அந்த ட்ரக்ஸை வந்து காட்டாமல் இருந்திருக்கலான்னு தோணுது. அதேமாரி சீன்ஸ்லாம் ஒன்று கனெக்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால தான் 3 நிறங்கள், அதேமாரி 3 காட்சிகள் நடக்கும். அந்த 3 காட்சிகளுமே ஒன்றா தான் வந்து இணையிற மாதிரி இருக்கும். இதில் பாசிட்டிவ்னு சொல்லலான்னு என்னன்னா, சில எமோஷன்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் படத்தில் ஸ்க்ரீன் பிளேன்னு படத்துக்குள்ளேயே சொல்கிறாங்களே தவிர ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் அப்படியே லேகா போற மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஒரு எமோஷனல் இல்லை. சைலண்டா உட்காந்து என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே இருக்குது. ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா யோசிக்க முடியல, நார்மலா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா படத்தோட எண்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒரு எமோஷனல்ல முடிச்சாங்க. ஆனா அது வந்து நடுவில் அதை வச்சிருந்தாங்கன்னா இல்லை, ஒரு மாதிரியா அந்த ட்ரக்ஸையும் அந்த ட்ரக்ஸ் அடிக்கடி காட்டுறாங்களா, அதுவே கொஞ்சம் எரிச்சல் ஆகுது. ஆனால் அந்த சீன்ஸை கொஞ்சம் பார்த்து எடுத்துருக்கலாம். மற்றபடி ஓகே தான். ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.